தாவேகா கட்சியினர் அடாவடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள நிலையில் எதுவும் தெரியாதென்று கூறுவதா என முன்பிணை கோரிய தாவேகா நாமக்கல் மாவட்ட செயலாளரை சென்னை உயர்நீதிமன்றம் கடிந்துரைத்துள்ளது. நாமக்கல்லில் தாவேகா தலைவர் விஜய் செப்டம்பர் 27ஆம் நாள் பரப்புரையில் ஈடுபட்டபோது தனியார் மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தியதாக மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் மீது நாமக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கில் காவல்துறையினர் தன்னை சிறைப்பிடிக்கக்கூடும் என்பதால் முன்பினை கேட்டு சதீஷ்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். தாம் எந்த குற்றமும் செய்யவில்லை எனவும் அரசியல் காரணங்களுக்காக வழக்கில் தன்னை சேர்த்துள்ளதாகவும் சதீஷ்குமார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் நிகழ்விடத்தில் இருந்த ஒரே காரணத்துக்காக தனக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். போலீசார் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகளை ஏற்க தயாராக இருப்பதால் முன்பிணை வழங்க வேண்டும் என கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி என் செந்தில்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் நேர் நின்ற வழக்கறிஞர் அனைத்து விதிகளையும் பூர்த்தி செய்வதாக கூறி சதீஷ்குமார் ஒப்புதல் பெற்றதாக வாதிடப்பட்டது. அவரது கட்சியினரின் செயல்பாடுகளால் 5 லட்சம் ரூபாய் அளவுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது எனவும் இது தவிர பொது சொத்துக்கள் சேதப்படுத்தியதாக மேலும் 8 வழக்குகள் அவருக்கு எதிராக பதியப்பட்டுள்ளதாக கூறி சம்பவ இடத்தில் எடுக்கப்பட்ட புகைப்பட ஆதாரங்கள் காவல்துறை தரப்பில் ஒப்படைக்கப்பட்டன. இவற்றை ஆய்வு செய்த நீதிபதி கட்சியினர் அடாவடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள நிலையில் எதுவும் தெரியாது என எப்படி கூறலாம் எனவும் கட்சியினரை கட்டுப்படுத்த தெரியாதா, பொறுப்புடன் செயல்பட வேண்டாமா என சரமாரியாக வினா தொடுத்து தாவேகா நாமக்கல் மாவட்ட செயலாளர் சதீஷ்குமாருக்கு முன்பிணை வழங்க மறுத்து வழக்கை தள்ளுபடி செய்துள்ளார்.